மயிலாடுதுறை தொகுதியில் மருத்துவக் கல்லூரி, சட்டக் கல்லூரி, தொழில்நுட்பக் கல்லூரி, மத்திய வேளாண் கல்லூரி மற்றும் கேந்திர வித்யாலயா பள்ளி தொடங்கிட முயற்சி மேற்கொள்வேன். கும்பகோணத்தை தலைமையிடமாக கொண்டு புதிய மாவட்டம் அமைக்கப்படும். பாரம்பரிய ஆன்மீக நகரமாகவும் மகாமக பெருவிழா தேசிய விழாவாகவும் கொண்டாடப்படும். படித்த இளைஞர்கள் படிக்காத இளைஞர்களுக்கு ஏதுவாக வேலைவாய்ப்பு பெறக்கூடிய வகையில் தொழில் நிறுவனங்களை உருவாக்க முயற்சி எடுப்பேன். மக்கள் எளிதில் வந்து சந்திக்கும் வகையில் கும்பகோணம் மற்றும் மயிலாடுதுறையில் பாராளுமன்ற அலுவலகம் தனித்தனியாக அமைக்கப்படும். அரசின் திட்டங்கள் எளிதில் கிடைக்க ஏதுவாக அம்மாப்பேட்டை, திருப்பனந்தாள், நாச்சியார் கோவில், செம்பனார் கோவில், கொள்ளிடம் ஆகியவற்றை தலைமையிடமாக கொண்டு புதிய தாலுகாக்கள் உருவாக்க நடவடிக்கை மேற்கொள்ளப்படும். கதிராமங்கலம், பந்தநல்லூர், செம்பனார் கோயில் ஊராட்சிகள் பேரூராட்சியாக தரம் உயர்த்த நடவடிக்கை மேற்கொள்ளப்படும். சுதந்திர இந்தியாவுக்கு செங்கோல் கொடுத்த சைவ ஆதீனங்களுக்கு பெருமை சேர்க்கும் விதமாக திருச்சியிலிருந்து புதுடில்லிக்கு செங்கோல் ரயில் இயக்க நடவடிக்கை மேற்கொள்ளப்படும். மயிலாடுதுறை தரங்கம்பாடி, கும்பகோணம் விருதாச்சலம், சீர்காழி திருக்கடையூர் மார்க்கங்களில் புதிய ரயில் பாதை அமைக்க முயற்சி மேற்கொள்ளப்படும். தொகுதியில் உள்ள 10 ஒன்றியங்கள், 16 பேரூராட்சிகளில் உள் விளையாட்டரங்கம் ஏற்படுத்தி விளையாட்டு திறன் மேம்படுத்தப்படும். ஒவ்வொரு ஒன்றியங்களிலும் மக்களுக்கு மருத்துவ சேவை எளிதில் கிடைக்க ஏதுவாக இலவச ஆம்புலன்ஸ் சேவை செயல்படுத்தப்படும். அரசு பள்ளிகளை தரம் உயர்த்தி கல்வித்தரத்தை மேம்படுத்த உரிய நடவடிக்கை எடுக்கப்படும். ஏழை எளிய மக்கள் பயன்பெறும் வகையில் ஆண்டுதோறும் கும்பகோணம் மற்றும் மயிலாடுதுறை பகுதியில் தலா 100 இலவச திருமணம் உரிய சீர்வரிசைகள் அளித்து நடத்தி வைக்கப்படும். அரசு ஆரம்ப சுகாதார நிலையங்களில் டாக்டர் காலி பணியிடங்கள் முழுமையாக நிரப்பிவிடவும் நவீன சிகிச்சை வசதிகள் ஏற்படுத்தவும் நடவடிக்கை எடுக்கப்படும். ஒவ்வொரு ஊராட்சி, பேரூராட்சி, நகராட்சி மற்றும் மாநகராட்சி பகுதிகளில் தூய்மைக்கு முக்கியத்துவம் அளிக்கும் வகையில் பணிகள் மேற்கொள்ளப்படும். தொகுதியில் குடிசையில்லாத வீடுகளை உருவாக்கும் வகையில் வீடு கட்டும் திட்டம் திட்டமிட்டு செயல்படுத்தப்படும். மயிலாடுதுறை மாவட்டத்தில் உள்ள 28 கடலோர மீனவ கிராமங்களுக்கு தடையின்றி கொள்ளிடம் கூட்டுக்குடிநீர் வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும். நமது வேட்பாளர் மா.க. ஸ்டாலின். நமது சின்னம் மாம்பழம். வாக்களிப்போம் மாம்பழம் சின்னத்திற்கு.